கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலிருந்து அழைப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அழைப்பு மிகவும் அவசியம். அதை காட்டிலும் தெரிந்து கொள்ளுதல் அதை காட்டிலும் விசேஷமான காரியம். இரண்டு காரியத்தையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த அதிகாலை வெளிச்சத்தின் மூலமாக ஆவியானவருடைய வெளிச்சத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில ஒரு அழைப்பை பேசுகிறார். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம், உலகம் அசுத்தத்திற்குள் கிடக்கிற உலகம், உலகம் மோசம் போக்குற ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிற இந்த உலகம். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் மனிதனுக்கு விரோதமாய் பேசப்படுகிறது, செயலாற்றப்படுகிறது. ஆனாலும் இங்கே வசனம் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு உறுதியாக்கும்படி நீ ஜாக்கிரதையாயிரு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைக்கிறார், ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். அந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பேதுருனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அழைத்தார், பேதுருவை ஆசீர்வதிக்கும்படி அழைத்தார். அவனுக்கு மட்டுமல்ல, அநேக மனுஷரை பிடிக்கிற ஒரு மனிதனாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். பேதுரு மறுதலித்தான், அழைப்பை உதாசீனப்படுத்த நினைத்தான். காலங்கள் ஓடினது. பேதுருனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஆவியானவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தினார். அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை போராட்டங்கள் நிமித்தமாய், பிரச்சனைகள் நிமித்தமாய், வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் நிமித்தமாய், ஒருவேளை தேவனுடைய அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு உதாசீனமாய் எண்ணி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த காலவேளையிலே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்கும்படியான அந்த அழைப்புக்கு நீங்கள் திரும்பி வரும் பொழுது எப்படி பேதுருவை கொண்டு அற்புதங்களை செய்தாரோ அதுபோல உங்களை கொண்டும் இந்த தேசத்திலே மாபெரும் காரியங்களை என் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.